வணக்கம். முன்னாலெல்லாம் திருமணங்கள் நடக்கும்போது பெண்களுக்கு எதிரான நிறைய சிக்கல்கள் இருக்கும். முதலிரவுல ரத்த கசிவு இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கு வெள்ளையான ஒரு ஷீட்டை விரிச்சு வச்சிருப்பாங்க. ஆணுக்கு செக்ஸ் பண்ண முடியாட்டி இப்போ பழி பெண்ணோட மேலதான் வரும். அது என்ன, இந்த பழக்கங்கள்லாம் இப்போ இல்லை. சொல்ல போனா சார்லஸ் டயானா திருமணத்தின் போது அவங்க இந்த வெர்ஜினிட்டி டெஸ்ட் டயானாவுக்கு பண்ணி மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அந்த காலத்துல. அதுக்கப்புறம் சார்லஸோட பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த வெளியே இதை ரகசியமா பண்ணிட்டாங்க. வெளியவே யாருக்கும் சொல்லவும் இல்லை. அப்படி ஏன்னா இது மிகப்பெரிய சர்ச்சையாகி குழப்பங்களை உண்டு வருது அந்த காலத்துல. அப்போ இந்த பிரச்சனைகள் எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு பெண் 10 மாசத்துல கர்ப்பம் ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 10 மாதங்கள் அல்ல, அதோட குறைவு. 40 வாரங்கள் தான் வரும். 9 மாதமும் கொஞ்சம் நாட்கள் தான். 40 வாரங்கள்ல டெலிவரி ஆயிடும். சில பேர் கொஞ்சம் முன்னாலே கூட டெலிவரி ஆகலாம். இப்போ கல்யாணம் ஆகிற அன்னைக்கு அந்த பெண் ஒரு மாத விளக்கு 16ஆம் நாள்ல இருக்கிறாங்க, அன்னைக்கு கருமுட்டை வந்ததுன்னா முதலிரவுலே அவங்க கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 9வது மாதம் முடிவுல 10வது மாதம் ஆரம்பத்திலேயே அவங்க டெலிவரி ஆயிடும். இது சில நேரங்கள்ல குழப்பங்களை கொண்டு வரும். பல வீடுகள்ல சில நேரங்களில் பிரச்சனை பண்ணலாம். அந்த மாதிரியாக இன்னும் இப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஆனாலும் சில நேரங்களில் இந்த குழப்பங்களோட இருக்கக்கூடிய சூழலோட சில பேர் வர்றதையும் பார்க்குறோம். அதனால இந்த மாதிரியான ஒரு பழமையான ஐடியாக்களை விட்டுறணும். சில கதைகள்ல கூட, பழைய கதைகள் நீங்க படிக்கும்போது வரும். அந்த திருமணத்துக்கு அப்புறம் முதல் தடவை பீரியட் ஆயிடுச்சுன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பாயசத்தை கொடுத்து விடுவாங்க. நல்ல விஷயம். ஏன்னா பெண் கருத்தரிக்காம இருக்காங்க, அடுத்துதான் கருத்தரிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பழைய பிற்போக்கான பல்வேறு மூட நம்பிக்கைகள் எல்லா சமுதாயங்களும் இருக்கு. இந்தியாவில் ரொம்ப இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இதை விட்டுட்டாங்க. ஆனா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இன்னும் பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்களை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. காதல் திருமணங்கள்ல 2 பேரும் காதலித்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு திருமணம் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வராது. நாம பெரும்பாலும் நம்ம திருமணங்கள் 90% இந்திய திருமணங்கள் அரேஞ்ச்டு மேரேஜ். யாருன்னே தெரியாத ஒருத்தரை வெப்சைட்ல பார்த்துட்டு அல்லது புரோக்கர் மூலமா பார்த்துட்டு தெரியாம நீங்க கல்யாணம் பண்ணும்போது எல்லாமே குழப்பமா இருக்கும். அவங்கள பத்தி நமக்கு தெளிவு இல்லாம இருக்கும்போது ஏராளமான குழப்பங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி பயங்களும் இருக்கலாம். பொதுவா இப்படி பயப்படுவது, இதெல்லாம் இந்த மாதிரி செய்கைகள் எல்லாமே பெண்களுக்கு எதிரானவை என்பதுதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரியான வழக்கங்கள் எல்லாமே பெண்களுக்கு எதிரானவை, அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அதனால கரெக்டா 10 மாசம் கழிச்சு தாங்க அவங்க டெலிவரி பண்ணணும் அப்படின்றதும் உண்மை அல்ல. அதற்கான இந்த சோதனைகள், இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றமாகத்தான் பார்க்கப்படணும்.